அவள் அழகை திகட்ட திகட்ட அனுபவித்தான். அவனுக்கு பிரதர்த்தன என்ற மகவை ஈண்டெடுத்தாள். அள்ளி அள்ளி பருகினாலும் குறையாத ஜீவ நதி போல எத்தனை அனுபவித்தாலும் துணியும் குறையாத பருவத்தையும் அழகுடலையும் பெற்றிருந்தாள் மாதவி. இம்முறை காசிராஜனை விட்டு கிளம்புகையிலே மாதவிக்கு தெரிந்து விட்டது. இவனிடம் 200 பரிகள் மட்டுமே தெரியாது என்றும் தேரில் ஏறியதும் ஒரு இழிந்த புன்னகையுடன் காலவனை நோக்கி கேட்டார். காலவரே, இப்போது எந்நகரை நோக்கி நமது பயணம் என்று இருவரும் போஜராஜனின் அரண்மனையை வந்தடைந்தனர். செய்தி கேட்டு போஜராஜன் உசினரன் அவர்களை எதிர்கொண்டு அழைத்தான். மிக மரியாதையாக மாதவியை நடத்தினான். இவனிடத்தில் ஏதோ ஒரு ஆறுதல் என்னவென்றால், உசினரன் மாதவின் கட்டுரை மோகித்து மணக்காமல் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் அவளை மணந்தான். வருட முடிவில் மாதவி உசினரனின் பிள்ளையை பெற்றாள். சிபி என்ற சிசி தொட்டிலில் அவளுக்கு அருகில் கையை காலை உதைத்து அழுது கொண்டிருந்தது. மாதவியால் அவனை அள்ளி எடுக்க முடியவில்லை. இக்குழந்தைதான் பின்னாலே சிபி சக்கரவர்த்தி என்ற தர்மத்தில் புகழ் பெற்று விளங்கி அரசனாவார். முதல் குழந்தை பெற்றதும் அதன் அழுகை சத்தம் கேட்டு துடித்து போய் கையில் ஏந்தினாள். முளைப்பால் கொடுக்க மாக்கச்சை அவை கையில் தான் அவளுக்கு தான் நித்திய கல்யாணி என்பதும் தாய்மையின் எந்த ஒரு அறிகுறியும் தனக்கு வராது என்பதையும் உணர்ந்தாள். 10 மாதம் சுமந்து ஈன்ற குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டி மார்போடு அணைத்து கொஞ்சம் சுகம் கூட இல்லாத வரம் என்ன வரம்? துடித்து போனாள். அத்துடிப்பு வேதனை அடங்க வெகு நேரம் ஆகியது. தாதி அழும் குழந்தையை தூக்கி சென்று பசும்பால் புகட்டினாள். இப்போது அவளுக்கு பழகிவிட்டது. இது 3ஆம் குழந்தை அல்லவா? தாய்மையின் எந்த அறிகுறியும் அவளுக்கு தோன்றவில்லை. குழந்தையின் அருகுரல் கேட்டாலே பால் சொரியும் மார்பு அவளுக்கு இல்லை. இல்லறம் நடத்திய பின்னும் குழந்தை ஈன்ற பின்னும் கூட தின் என்ற மார்பை உடையவளாகவே இருந்தாள். அவள் வயிற்றில் உதித்த பச்சல் சிசுவை கையில் எடுக்கையில் பாசத்தில் வயிறு குழையவில்லை. இடையும் வயிறும் ஒட்டி சிக்கென உடல்வாக மீண்டிருந்தது. அவள்தான் நித்திய கல்னி ஆயிற்றே. உசிதரனின் அன்பான பிரியா விடைக்கு பின் மீண்டும் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. இப்போது அவள் வாய் திறந்து காலவனை ஏதும் கேட்கவில்லை. கேட்காமலேயே அவன் கூறினான், இனி இது போல் பரிசுகள் வேறு எந்த அரசனிடம் இல்லை. இனி இது போல் பரிகள் வேறு எந்த அரசனிடம் இல்லை. மொத்தம் 600 குதிரைகளையே தேறின. மீத உள்ளவற்றுக்கு என்ன வழி என தெரியவில்லை. அதனால் குருநாதரை சரணமடைய போவதாக கூறினான். ரதம் விஸ்வாமித்திர முனியின் ஆசிரமத்தை அடைந்தது. அவர்தான் முற்றுமுணர்ந்த ஞானி ஆயிற்றே. அவர்கள் வருகை எதிர்பார்த்தபடிதான் இருந்தார். குடிலுக்கு முன் விரிந்திருந்த புல்வெளியில் அவன் அனுப்பி வைத்த 600 புறவிகளும் மேய்ந்து கொண்டிருந்தன. இருவரும் ரதத்திலிருந்து இறங்கி முனிவரை பணிந்தனர். மாதவியை ஏற இறங்க பார்த்தவாறே அவர்களுக்கு ஆசை வழங்கினார் ராஜ ரிஷி. அவரின் பார்வையை அரண்நொடி சந்தித்து விலகிய மாதவின் கண்கள் தூரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த குதிரைகளிடம் சென்றது. அவள் மனக்கண்ணில் முன்னால் ஒரு பெரிய தராசும் அதில் இப்பக்கம் மாதவி அப்பக்கம் 600 புறவிகளும் தோன்றின. எண்ணிக்கை கனமும் அதிகமாயினும் எடை மாதவின் பக்கமே கூடி தராசு தாழ்ந்திருந்தது. இப்போது எப்படி சமன்பட போகிறது என்பதை அவள் ஊகித்து விட்டிருந்தாள். காலவன் சிரம் தாழ்ந்து மெல்லிய குரலில் அவனால் 600 புறவிகளையே சம்பாதிக்க முடிந்ததை கூறினான். ரிஷியோ சிரித்தபடி, அதனால் என்ன காலவா, மிச்சம் 200 கணக்குக்கு மாதவியின் பட்டினி ஆக்கிவிடு, எனக்கும் குலம் தடைக்க திரேஷ்ட புத்திரன் வேண்டும் என்று கூறிவிட்டார். இதை கேட்ட மாதவின் தலையில் இடியெல்லாம் விழவில்லை. இது அவள் எதிர்பார்த்துதானே. அரசர்களுக்கும் சேவை புரிந்த அவள் அழகை இப்போது மாமுனியான ராஜரிஷி விஸ்வாமித்திருக்கும் சேவை புரிய போகிறது. அவ்வளவே. இந்த புறம் பஞ்சனையில் பள்ளி கொண்டவள் இப்போது குடிலின் ஓலைப்பாயில் இருக்க போகிறாள். இடமும் ஆட்களும் மாறினால் வேலை ஒன்றுதானே. அடுத்த பிள்ளைக்கு தன் கருப்பையை தயார் செய்ய தொடங்கினார். அஷ்டகன் என மகவு விஸ்வாமித்திற்கு மாதவிக்கும் பிறந்தது. மகவை ஈன்ற மறு நிமிடம் அவள் மீண்டும் கன்னியாகிவிட்டாள். குழந்தையை ரிஷியிடம் ஒப்படைத்து விட்டு மீண்டும் தன் நகரம் நோக்கி பயணம் தொடங்கினாள். அவள் உடல் என்றும் 16ஆகவே கட்டுக்குலையாமல் அழகு தேயாமல் மிளிர்ந்தது. ஆனால் மனது தன் சோபையை யாரோ மொத்தமாக வாரி வழித்து எடுத்து சென்றது போல வெறுமையாக கிடந்தது. உடலால் இளமை பொங்க நின்றவள் உள்ளத்தால் என்றோ மூப்பு எய்துவிட்டாள். செயற்கரிய செயலை செய்து மீண்டு வந்த தன் மகளை படோகடமாக வரவேற்றான் யயாதி.
நாடே அதை கொண்டாடி மகிழ்ந்தது. மகளிடம் வந்த யயாதி, கண்மணியே, எத்தனை பெரிய காரியத்தை நீ செய்து வந்திருக்கிறாய் தெரியுமா? உன் பொருட்டு என் தர்மம் நிலை பெற்று அழியா புகழுடன் விளங்குகிறது. காலவரின் குறுகடன் அடைந்து விட்டது. அழியா புகழ் பெறும் மகவுகளை நீ ஈண்டெடுத்து கொடுத்துள்ளாய். என் என் அருமை மகளே, இனி உன் சுக வாழ்வுகளை மெனக்கெடுதலை தந்தையாக இருந்து நான் செய்ய வேண்டும். விரைவிலே உனக்கு சுயவரம் ஏற்பாடு செய்கிறேன். உனக்கு பிடித்த மன்னனை முன்பே நீ மணந்தவர்கள் ஒருவராகிலும் கூட இருக்கட்டும், தேர்ந்தெடுத்து சுகவாழ்வு வாழ்வாயம்மா என்று வாழ்த்தி கிளம்பினார். அவ்வார்த்தைகளை கேட்ட மாதவி தீக்கட்டையால் சுளீர் என்ற அடி வயிற்றில் சூடுபட்டது போல உணர்ந்தாள். போதும் இந்த வாழ்வு, போதும் இந்த தாமத்தியம், போதும் சிரேஷ்ட புத்திர பேரு அவளுக்கு அழுத்து விட்டது. நித்திய கல்னி வரத்தால் அவள் தர்மம் காக்கப்பட்டதுதான், கற்பு பெறவில்லைதான். ஆனால் அவடல் 3 அரசர்களும் ஒரு முனி புங்கரும் தீண்டிய உடல், இது மாறவில்லையே. மனம் ஒன்றுதானே, அது மாறவில்லையே. கற்பும் அறமும் உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா? அவர்கள் அறம் காக்கப்பட்டதென்றால் என் அறம், என் தர்மம், என் உணர்வு என்ன பதில் சொல்ல போகிறார்? தர்மத்தின் காவலாக விளங்கும் என் தந்தை பெண்களை அனித்தியமானவர்கள் என்றும் சிற்றின்பத்தை தவிர்த்து பேரின்பத்தை நாடும்படி போதிக்கும் முனிவரான விஸ்வாமித்திரர் குலம் விருத்தி என்ற போர்வையை போர்த்தி கொண்டு என்னை ஏன் நாடினார்? பிராமண குல தர்மத்தை விட்டுவிட்டு தன் சுயநலத்திற்காக, தன் கடனை அடைப்பதற்காக என்னை ஒவ்வொரு அரசனிடம் கொண்டு விட்ட காலவன் என்ன பதில் கூறப்போகிறார்? அவள் மனம் பித்து பிடித்தாற் போல பலவாறாக அரட்டியது. இத்தனை காலம் அடக்கி வைத்த பொறுமையானது கோபமாக வெளியாகி ஒவ்வொருவரையும் நோக்கியும் விரல் நீட்டி விராசரமாக விகாரமான பதிலை சொல்ல முடியாத கேள்விகளாக கேட்க வைத்தது. எல்லாவற்றுக்கும் ஒரே முடிவாக அவள் மனம் அதையே நாடியது. ஆம், சுயவரம் தவிர்த்து, இல்லறம் தவிர்த்து, முற்றும் துறந்து தவ வாழ்வு மேற்கொள்ள கானகம் சென்று விட்டால் பேரழகி நித்திய கண்ணி என்று மாறாத இளமையும் அழகுமுடையவள். தர்மம் அறம் என்னும் பெயரால் சீரழிக்கப்பட்டு ஒப்புதல் புணர்வு செய்யப்பட்டு தன் வாழ்க்கையும் நிம்மதியும் துறந்து விட்டால். அவரவர் தர்மத்தில் அவரவர் நின்றனர். எல்லாருக்கும் அவர்கள் வேண்டியது கிடைத்தது, திருப்தி அடைந்தனர். அவரவர் அறம் காப்பாற்றப்பட்டது. யயாதிக்கு தன்னை நாடி வந்தவனின் ஏமாற்றுக்குள்ளாமல் தன் மகளையே தானமாக கொடுத்த பேரு கிட்டியது. காலவனுக்கு அவள் மூலம் ஒரு குரு தட்சணை கடன் தீர்ந்தது. 3 அரசர்களுக்கும் முனிவனுக்கும் உன்னத்த புத்திரர்கள் கிடைத்தனர். ஆனால் மாதவிக்கு நித்திய கண்ணி என்பது அவளுக்கு வரமா சாபமா? திருச்சிற்றம்பலம்.